இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு நண்பர் தான் வந்து அனுப்பிச்சிருந்தாரு. அதாவது இந்த மாடு வந்து ரோட்ல வந்து அதோட கன்றுக்குட்டிக்கு வந்து பால் குடுத்துக்கிட்டு அதாவது அந்த கன்றுக்குட்டி வந்து பால் குடிச்சுக்கிட்டு இருக்கானாலும், இன்னொரு காம்புல வந்து பால் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கான அர்த்தம் என்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா மாடு வளர்க்குறவங்க வந்து இதுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது 4 பேர் வந்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாரு. அது அவருக்காக தான் ஒரு விளக்கத்த வந்து நான் வந்து சொல்றேன். அதாவது இப்போ வந்து மாட்ட பொறுத்தவரைக்கும் வந்து மாடு வந்து நல்லா மேய்ஞ்சிருச்சு. அதாவது வயிறு புடைக்க வந்து நல்லா மேய்ஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கப்போ வந்து சில மாடுகள் வந்து அதோட கன்றுக்குட்டிக்கு வந்து பால் குடுக்காது. மேய்ஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சில மாடுகள் வந்து பால் குடுக்குங்கிறப்ப, அந்த காம்பு வந்து அதோட ஹார்மோன்ஸ் அதாவது சொல்றோம்ல, அந்த சுரப்பு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சுரப்பு விட்டா தான் வந்து அந்த பால் வரும் அப்படிங்கிறது வருங்கிறப்ப, இந்த கன்றுக்குட்டி வந்து 4 காம்புலயுமே வந்து பால் குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்புட்ன்னா, எந்த ஒரு காம்புலயும் வந்து பால் வந்து வராது. அதாவது ஒரு காம்புலயே வந்து 2 காம்புலயும் வந்து அது வந்துட்டு பால் குடிச்சுக்கிட்டே இருந்து, ஒரு காம்புல வந்துட்டு அந்த பால் குடிக்காம விட்டுருச்சு அப்படிங்கிறப்ப, அது என்ன பண்ணும், அந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த 4 காம்புலயுமே வந்து பால் வர மாரி தான் இருக்குங்கிறப்ப, அந்த 3 காம்ப குடிச்சிட்டு, ஒரு காம்பு வந்து அப்படியே வச்சிருக்குங்கிறப்ப, அதுல வந்து பால் வந்து அதிகமா வந்து தேங்கிக்கிட்டே இருக்க இருக்க என்ன ஆகும்னா, அது தானாவே வந்து அந்த பால் வந்து வடிஞ்சிரும். அதுக்கான காரணம் அதுதான்.